Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.6 19th சம் பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ப்ளஸ் கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4 ஈக்குவல் டு π/2 தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் என்ன இது கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருக்கிற கணக்கு பாருக்கன்னு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ப்ளஸ்ஸு கண்ணு இந்த கொசிக்கன் அப்படிங்கிறது எதனுடைய தலைகீழி? சைனுடைய தலைகீழி. அப்போ கொசிக்கன் இன்வர்ஸு சைன் இன்வர்ஸாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கில் 4/5ன்னு மாறும். புரியுதா தங்கம்? இது தலைகீழாக மாறுச்சுன்னா இதுவும் தலைகீழாக மாறும். அப்போ தேர்ஃபோர் பார்த்துக்கணும் இல்லை, கொசிக்கன் இன்வர்ஸு தலைகீழாக மாறும்போது கொசிக்கன் இன்வர்ஸோடைய ரெசிப்ரோக்கல் சைன் இன்வர்ஸ். அப்போ 5/4 உடைய ரெசிப்ரோக்கல் 4/5 ஈக்குவல் டு π/2. அடுத்தது நமக்கு இதுதான் வேணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இந்த சைடு வச்சுக்கோ. ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ x/5 மட்டும் வச்சுக்கோ. சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சு. அப்போ சைன் ஆஃப் π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ சைன் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சைன் π/2 மைனஸோட சேரும்போது காசாக மாறி போயிடும். மீதி இருக்கிற ஆங்கிள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. புரியுதா தங்கம்? இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கோ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஏன்னு எடு. அதுலேருந்து சைன் இன்வர்ஸை அந்த சைடு கொண்டு போ. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. சைன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏங்கிற ட்ரையாங்கலில் ஆப்போசிட் சைடு 4, ஹைபாட்னியூஸ் 5. அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ள ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலிருந்து ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு பண்ணால் 25, ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ கழிச்சு போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ள 9, 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. அப்போ அட்ஜசன்ட் சைடு 3. புரியுதா சாமி? இப்போ ஜஸ்ட் பர் இது ஏன்னு தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ x/5 ஈக்குவல் டு காசு ஏ. அப்போ காசு ஏ அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு 3/5. அப்போ x/5 ஈக்குவல் டு 3/5. 5 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு 3. இவ்வளோதான் தங்கம். இது புரியுதா? ஜஸ்ட் இதுவும் நமக்கு மெமரி சம்லேயே மனப்பாடமாக விடும். அதாவது மனப்பாடம் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே போட்டுடலாம். இது எப்படி அப்படின்னா தங்கம், ஃபர்ஸ்ட் பாரு, இந்த கொசிக்கன் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸ் அப்படியே நீ மெமரி அப்படியே சொல்லிக்கலாம் மனசுக்குள்ளேயே. இது சைன் இன்வர்ஸாக மாறும்போது இது 4/5. இது இந்தாண்ட வந்தால் மைனஸ். சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைனு. அது π/2க்கு மாறும். π/2 சேரும்போது காசு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ சைன் அப்படின்னாவே நமக்கு உனக்கு தெரியும் என்ன, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு இது 25 மைனஸ் 16. அப்போ 3ன்னு தெரிஞ்சுக்கும். அப்போ காஸ் ஏ. அப்போ 3/5 அப்படின்னு டக்குன்னு போட்டு நீ போட்டுடலாம். ஒன்றுமே இல்லை, மெமரியிலே அப்படியே சொல்லிடலாம் ராஜா. கொசிக்கன் அப்படியே சொல்லலாம். கொசிக்கன் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸாக மாற்றும் போது இது தலையில 4/5. இது இந்தாண்ட வந்தால் மைனஸு. சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட π/2 சேரும்போது காசா சைன் இன்வர்ஸா 4/5. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இது ஏன்னு எடுத்துக்கோ. அப்போ இது ஆப்போசிட் சைடு 4, ஹைபாட்னியூஸு 5. புரியுதா கண்ணா? சைன் ஏன்னு வரும். அப்போ அதுலேருந்து நீ அட்ஜசன்ட் சைடு 3, ஆப்போசிட் சைடு 4, ஹைபாட்னியூஸ் 5. அதுலேருந்து அட்ஜசன்ட் சைடு ரூட்டுக்குள்ளே 25 மைனஸ் 16 அப்படி மனசுலேயே போட்டுடலாம். அப்போ உனக்கு என்னென்னு கிடைக்கும்? இது ஏன்னு எடுத்தால் காசியே தான் நமக்கு வேணும். அப்போ 3/5. இது புரியுதா தங்கம்? சரி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.